ஜாக்சன் இறந்ததுக்கு மறுநாள் ஜூன் 26 ஜாக்சன் எஸ்டேட்ல இருந்து ரிலீஸ் ஆன ரெக்கார்டிங் மூலமா இன்னும் சில சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் தெரிய வருது. பொதுவாக சிபிஆர் செய்கிறப்போ பேஷண்ட்டை ஃப்ளோர்லேயோ இல்லை ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்லேயோ வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஒரு கார்டியாலஜிஸ்டான மரி பெர்ஃபார்ம் பண்ணது பெட் மேலேயே வச்சு தான். இதை பற்றி போலீஸ் மரி கிட்ட விளக்கம் கேட்டப்போ அதுக்கு மரி தன்னோட ஒரு கையை ஜாக்சனோட பேக்கில் வச்சு தன்னோட இன்னொரு கையால் தான் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்ததா சொல்கிறாரு. பட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸில் 2 கையாலையும் தான் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அதே மாதிரி மரி ரொம்ப நேரமாக எமர்ஜென்சிக்கு கால் பண்ணாமலும் இருந்திருக்காரு. அதுக்கு அவர் விளக்கமாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் லேண்ட்லைன் டெலிஃபோன் இல்லைனோ, அது மட்டும் இல்லாமல் தனக்கு அந்த வீட்டோட அட்ரஸும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் மரி கிட்ட செல்ஃபோன் இருந்ததும் அதில் மரி சில ப்ரைவேட் கால்ஸ் பண்ணதும் தெரிய வந்திருக்கு. அதில் ஒரு கால் ஜாக்சன் டெத்துக்கு அப்புறம் ஜூன் 25 மார்னிங் 11:51க்கு அவரோட ஃப்ரெண்ட் சேட் ஆண்டிங் அப்படின்ற ஒரு லேடிக்கு கால் பண்ணியிருக்காரு. இதை பற்றி ஆண்டிங் கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ மரி என்கிட்ட ஃபியூ மினிட்ஸ் தான் பேசியிருப்பாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பேசுகிறத நிப்பாட்டினாரு. அப்போ எனக்கு பேக்ரவுண்டில் யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மரி ஜாக்சனோட பர்சனல் அசிஸ்டன்ட் மைக்கேல் அமீர் வில்லியம்ஸ்க்கு கால் மீ ரைட் அவே, ப்ளீஸ் கால் மீ ரைட் அவே, தேங்க்யூ அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெயிலையும் அனுப்பியிருந்தார். இது மாதிரி போலீஸ் பல எவிடன்ஸஸையும் கேதர் பண்ணுறாங்க.